அன்பான வணக்கமும் சுதந்திர தின நல்வாழ்த்துகளும். நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்த அழகான தருணத்தில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய 75 ஆண்டு கால பயணம் என்பது, விடுதலை பயணம் என்பது மிக அழகானது. நம்முடைய இலக்குகளை நோக்கி பயணப்பட்டது. அமைதி, வளம், வளர்ச்சி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி, கல்வியில் வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, தன்னிறைவு பெற்ற நாடாக மாற வேண்டும் என்னுடைய நோக்கம். இதிலெல்லாம் நாம் சீராக பயணப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட ஏதோ ஒரு இடத்தில் சமூகத்தின் சில படிநிலைகளில் இன்னும் சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த சிக்கல்கள் தான் இன்றளவும் நம்முடைய இந்திய தேசத்தை வல்லரசாக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றன. அது என்ன சிக்கல்கள்? அந்த சிக்கல்கள் எங்கு இருக்கின்றன? யாரால் ஏற்படுகின்றன? இதையெல்லாம் வெட்ட வெளிச்சமிட்டு காட்டுகின்ற வகையிலே சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையால், சமூகத்தின் மீதே கொண்ட கோபத்தால் நல்லமுத்துக்கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரியின் தமிழ் இலக்கியத்துறை பேராசிரியரும் சிறந்த கவிஞருமான முனைவர் காமராசு ஐயா அவர்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்னும் கவிதையை எழுதியிருக்கிறார். இந்த கவிதையை படித்துவிட்டு நான் பூரிப்படைந்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன், வியப்படைந்தேன். காரணம், இந்த கவிதை சமூகத்தினுடைய அந்த சிக்கலை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. அதனை உங்கள் முன் வாசிப்பதில், அது என்னுடைய குரலில் பதிவாவதில் நான் பெருமை கொள்கின்றேன். கவிதை இப்பொழுது உங்களுக்காக. ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அடைபட்டு கிடந்த அடிமை என்னும் கொடுஞ்சிறையிலிருந்து உயிர் பெற்றோம் என நாங்களாகவே சமாதானம் செய்து கொள்கின்றோம். அடைபட்டு கிடந்த அடிமை என்னும் கொடுஞ்சிறையிலிருந்து உயிர் பெற்றோம் என நாங்களாகவே சமாதானம் செய்து கொள்கின்றோம். இருப்பினும் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். மது வியாபார சந்தையில் மறைந்து விட்டது எங்கள் உயிர். இருப்பினும் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். பாரபட்சமின்றி பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு புனித தேசம் என்று முரசறிவிப்போம். இருப்பினும் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். பரபரப்பில் பட்டம் முடித்து பரிதவிப்பில் நிர்கதியாய் நிற்கின்றோம், வேலை வாய்ப்பின்றி. இருப்பினும் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். இயற்கை வளங்களை சீரழித்து விட்டு செயற்கை சுவாச கருவிகளை விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். டிஜிட்டல் உலகத்தில் மூழ்கி போய் ஆரோக்கியத்தை தொலைத்துவிட்டு ஆனந்தமாய் இருக்கின்றோம் என பகட்டாய் பேசிக்கொள்வோம். இருப்பினும் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். வாக்குரிமையை விற்பனை பொருளாக்கிவிட்டு எங்களுக்கான உரிமைகளை கேட்டு அரசு வாசல்களில் அனுதினமும் நிற்கின்றோம். இருப்பினும் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். இன்னும் தொலைந்தனவற்றையும் தொலைக்க இருப்பனவற்றையும் எண்ணி மயங்குகின்றோம். இல்லை, மகிழ்கின்றோம். இன்னும் தொலைந்தனவற்றையும் தொலைக்க இருப்பனவற்றையும் எண்ணி மயங்குகின்றோம். இல்லை, மகிழ்கின்றோம். இனியும் சொல்வோம், ஆனந்த சுதந்திரம் நாங்கள் அடைந்து விட்டோம் என்று. நன்றி, வணக்கம்.